ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று பிறந்த நாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல் தான் என்றென்றும் இருக்கணும், இனி இருப்பீங்க. அப்படி தான் உங்களை சாயப்பா வச்சுருப்பார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண, உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கோங்க. சாயப்பா, நான் வீடு கட்டி என் வீடு பாதியிலே நிற்கிது, அந்த வீடு லோன் போட்டுக்கிறேன், அந்த பணம் வெளியில் கேட்டிருக்கிறேன், இந்த 2 பிரச்சனையிலையும் எனக்கு அமௌண்ட் கிடைக்கணும், லோனு கிடைக்கணும், அதுக்கு இந்த கொடிய நோயின் தாக்கம் குறையணும், எனக்கு வாடகை வீட்டில் குடியிருக்கும் நான் சொந்த வீட்டு கட்டி மிக விரைவில் குடி போகணும், அந்த அற்புதத்தை நிகழ்த்துங்க. என் மகன் மகளுக்கு திருமண வயது மிகவும் அதிகமாகிக் கொண்டே போகுது, திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, மிக விரைவில் நல்ல வரனையும் நல்ல வாழ்க்கையும் அமைத்து கொடுங்க சாயப்பா. எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, திருமணமாகி பல வருடங்கள் ஆயிடுச்சு, எனக்கு மிக விரைவில் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. என் குடும்பம் தலைக்க வாரிசு வேணும் சாயப்பா. ஒரு சாயன்பருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கான், ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேட்குறாங்க, அவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க சாயப்பா. நிறைய பேர் அரசாங்க உத்தியோகம் வேணும்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். பேங்க்கில் லோன் போட்டுக்கிறாங்களா அவங்க தம்பி, லோன் கிடைச்சா அவங்க வீடு கட்டி பாதியில் இருக்கான், அந்த வீடு முழுமையாக கட்டிட்டு வாடகை வீட்டில் இருக்கமா அவங்க தம்பி சொந்த வீட்டுக்கு குடி போவாங்களாம், அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க சாயப்பா. பேங்க்கில் நகை இருக்குது, அந்த நகை திருப்பணுமா, அதுக்கு மிக விரைவில் அந்த நகை திருப்புவதற்கு அவங்க வழி பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிறாங்க. நோட்டீஸ் வந்துருச்சான், அதனால் மிக விரைவில் அந்த நகை அவங்க கைக்கு கிடைப்பதற்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். அதே போல் நிறைய பேர் கேட்டிருக்கிற ஒரே விஷயம், இந்த கொடிய நோயின் தாக்கம் அவங்களுக்கு மிக மிக அதிகமாக போயிட்டே இருக்குது. அதனால் மக்கள் ஆயிரக்கணக்கில் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கொடிய நோயின் தாக்கத்தை மிக விரைவில் உங்கள் அற்புதத்தால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும். உங்கள் அற்புதத்தை எங்களுக்கு நிகழ்த்தி கொடுங்க சாயப்பா. எப்படி நீங்கள் அந்த ஊர் மக்களையே காப்பாற்றினீங்களோ அதே போல் இந்த உலக மக்கள் அனைவரும் இந்த கொடிய நோயின் தாக்கத்தை குறைத்து காப்பாற்றுங்க. நீங்கள் தான் அந்த அற்புதத்தை நிகழ்த்த முடியும். எங்களுக்கு இந்த கொடிய நோயின் தாக்கம் குறைவதற்கு, அப்படி கொடிய நோயின் தாக்கத்தில் யாராவது இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க சாயப்பா. இந்த கொடிய நோயின் தாக்கத்தை குறைங்க, எனக்கு இந்த நோய் என்னை காப்பாற்றுங்க. நீங்கள் சாயப்பாவை மனமுருகி கேளுங்க, உங்களுக்கு அப்பா காப்பாற்றுவார். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. நாளைக்கு மிக மிக விசேஷமான முக்கியமான நாள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. இந்த முழு பௌர்ணமி நாளில் நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை நீங்கள் 3 விதமாக உங்களுக்கு சொல்லி போகிறேன். தீராத கடன் பிரச்சனை, நமக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோம், ஏன் நமக்கு இந்த பணம் தங்கலை, நம்ம வீட்டில் இவ்வளோ 3 பேர் வருமானம் வருது, 2 பேர் வருமானம் வருது, ஒருத்தர் வருமானம் லட்சக்கணக்கில் 10,000லேருந்து லட்சக்கணக்கில் நம்ம சம்பாதிக்கிறோம், அந்த பணம் வருது போக விடமே தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு நான் சொல்கிற இந்த ஒரு பொருளை இது போல் நாளைக்கு செஞ்சுருங்க. நாளைக்கு எந்த டைம்னு இல்லைங்க, நாளைக்கு முழு பௌர்ணமி. இந்த முழு பௌர்ணமியில் நான் சொல்வது போல் செய்யும்போது நீங்கள் கேட்டது எவ்வளவு செல்வம் வேணும்னாலும் சரி, தீராத கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடன் எவ்வளவு இது நான் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு நம்மளோட முழு கோரிக்கையை நம்ம அவங்களுக்கு தெரிவிக்கும் போது நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் இதை செய்யுங்க. செய்யும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையோடையும் நீங்கள் செய்கிறீங்களோ கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க, அது முழு வெற்றியாகவும் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம மேற்கத்திய நாடுகளில் அது மிகவும் தீவிரமாக அவங்க செஞ்சுட்டு வர்றது முழு பலன் கிடைக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பிரியாணி இலை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, பிரிஞ்சி இலை, அதுதான். அதுக்கு அந்த நுனி பகுதியும் அடிப்பகுதியும் அப்படியே முழுமையாக இருக்கணும். அது நீங்கள் கொஞ்சம் கூட உடஞ்சிருக்கக்கூடாது, இலையும் உடஞ்சிருக்கக்கூடாது. அது மாதிரி இலை எடுத்துக்கோங்க. முதல்ல ஃபஸ்ட்டு இலை எடுத்துக்கிட்டு நீங்கள் சுத்தமாக குளிச்சுட்டு வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு இதுக்கு டைமே உங்களுக்கு இல்லை, நீங்கள் செய்கிற இந்த நேரமே மிகவும் இந்த வீடியோவை பார்க்குற நேரமே உங்களுக்கு அந்த அற்புதமான நேரம் தான். பார்த்த உடனே நீங்கள் இந்த வீடு வாசலை சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குதாலும் சரி, எனக்கு இந்த கடன் பிரச்சனை எனக்கு முடியணும், இல்லை
எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஒரு நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிவிக்கணும். ஃபஸ்ட்டு தெரிவித்தோம்னா தான் நமக்கு அது கிடைக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு ரெட் கலர் பென் எடுத்துக்குவாங்க. பென் எடுத்து உங்களோட பிரச்சனையை எழுதுங்க. அதில் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இது எனக்கு முடியணும், எனக்கு இவ்வளோ பணம் வேணும், எனக்கு வந்து என் மகளுக்கு திருமணம் நடக்கணும், அதுபோல் நீங்கள் எனக்கு வந்து தீராத நோய் இருக்குது, இப்படி உங்களுக்குள்ள கோரிக்கையை நிறைவேற்றுங்க. அது வந்து சின்னமாக சுருக்கமாக தெளிவாகவும் எழுதிட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு கண்ணாடி பவுல், கண்ணாடி அப்புறம் இல்லைன்னா பீங்கான் இது போல் தான் எடுத்துக்கணும். அது இப்போ பிளாஸ்டிக்கான்னு யூஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் விளக்கு எடுத்துக்குவாங்க. விளக்கு பற்ற வச்சுக்குவாங்க. நல்லெண்ணெய் விட்டு விளக்கு பற்ற வச்சுட்டு மனதார வேண்டிட்டு அந்த எழுதுனீங்க இல்லைங்களா அந்த பிரெஞ்சி இலையை அந்த தீப ஒளியில் நல்லா வச்சு எரிய விடுங்க. எரிய விட்டு அந்த பவுலில் போட்டுருங்க. நல்லா எரியட்டும். எரியும் போது அப்படியே எரிஞ்சு ஃபுல்லாக அது சாம்பல் ஆயிரும். சாம்பலான பிறகு நீங்கள் அப்படியே கண்மூடி 10 நிமிடம் நீங்கள் என்ன கோரிக்கையை எழுதுனீங்களோ அப்படியே மனதார வேண்டிகிட்டே இருங்க. அப்புறம் நீங்கள் அந்த எரிஞ்ச அந்த சாம்பலை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டு மாடி இல்லை நீங்கள் நம்ம சாதாரணமாக ஒரே இதில் தான் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்ட் இப்படி இருக்கும் இல்லைங்களா, காற்று வரும் இல்லைங்களா, அந்த திசையாக உங்களோட கோரிக்கையை எழுதின கோரிக்கையை சொல்லி அந்த சாம்பலை அப்படியே 2 கையால் பிடிச்சி அப்படியே காற்றோட அப்படியே கலந்து விட்டுருங்க. அப்படியே ஊதி விட்டுருங்க. அப்படி செய்யும்போது உடனடியாக உங்களுக்கு அந்த நீங்கள் நினைத்த அந்த கோரிக்கை நிறைவேறும். இது வந்து அப்படி ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். நீங்கள் வந்து இது செஞ்சுட்டு நீங்கள் வந்து உடனே நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜை அறையில் மனதார வேண்டிக்குவோங்க. இப்படி செய்யும்போது இந்த பௌர்ணமி நாளில் செய்யும்போது அவ்வளவு விசேஷம். எனக்கு நான் பௌர்ணமி கழித்து தாங்க இந்த வீடியோ பார்க்குறேன், நான் என்ன பண்ணுறதுன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். இதுக்கு நேரம் காலம் நாள் நட்சத்திரம் எதுவுமே இல்லைங்க. ஆனால் இந்த முழு பௌர்ணமியில் பவர் அதிகங்கிறதுனால தான் நாளைக்கு உங்களை செய்யன்னு சொல்கிறேன். அதே போல் இதை செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து உங்கள் மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அதை எழுதுங்க. எனக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, எனக்கு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதை இதை நீங்கள் அந்த சூடு ஆறுன பிறகு 10 நிமிடம் மனதார வேண்டிட்டு அதை அந்த காற்றோட போய் மாடியிலையோ அல்லது வீட்டுக்கு வெளியில் வந்து அது காற்றோட அந்த சாம்பலை கலந்து விடும்போது உங்களுக்கு அது மிக விரைவில் நடக்கும். இனி அனைத்தும் வெற்றியே. இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் முழுமையாக பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நீங்கள் ஒன்றா சேர்ந்து நம்ம கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.